உடம்புல எல்லாத்துக்குமே கொழுப்பு இருக்கும், இது பணக்கொழுப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. ஏன் விஜய் எவ்வளவு தூரம் காட்டாம விமர்சிக்க காரணம்? ஜனநாயக பூர்வமான மக்களுக்கான தேர்தல், மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஒரு அடிப்படை இதுவே தேர்தல் முறையே இப்போ மாற்றி எல்லாமே ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் இருந்தால் போதும், அவரிடம் அவர் சொல்வதை கேட்டால் போதும், அவர் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் நம்மளை வெளில வச்சிருவாரு. அப்போ ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் வச்சு ஆய்வு பண்ணாம விஜய் கிட்ட ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணிருப்பாங்க. நிச்சயமா அவர் தேர் ஜஸ்ட் புரோக்கர்ஸ் அவங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்டிகேவுக்கு கிடைத்த ஓட்டுகள் என்பது பாஜகவுடைய ஓட்டுகள் தான். போன தடவை வாங்கின வாக்குகளை வாங்கிட்டீங்கன்னாவே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. இப்போ அதோட 2 மடங்குக்கு மேலே வாக்குகளை வாங்கியிருக்கோம். ஒரு பாஜகக்காரரோ ஒரு அதிமுகக்காரரோ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அது சிந்திக்க வேணாமா? அவங்க எதிர்த்து நிற்கிற நாம் தமிழர் கட்சி தானே, உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல, பயமே இல்லைல்ல, ஒரு சாதாரண கட்சி தானே, அப்புறம் ஏன் நீங்கள் கள்ள ஓட்டு போடணும்? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் மதிப்பிற்குரிய திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசினார். ஸோ இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செய்தியாளர்கள் சீமான் அவரிடம் ஒரு விஷயத்தை கேட்க, உடனடியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்புல எல்லாத்துக்குமே கொழுப்பு இருக்கும், இது பணக்கொழுப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. ஏன் விஜய் எவ்வளவு தூரம் காட்டாம விமர்சிக்க காரணம்? இல்லை, இது முதல்ல 2026 தேர்தலை நோக்கிய இந்த நகர்வுகள் எல்லாருமே எல்லா கட்சிகளிலுமே இருக்கும். அது விஜய் கட்சி தொடங்கிய தாவேகாவாக இருக்கலாம், இல்லை திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பாஜக இருக்கலாம். இப்போ ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னைக்கு பாஜக பிரசாந்த் கிஷோரை உபயோகப்படுத்தி அங்கே ஒரு தேர்தல் வியூகம் அமைச்சு ஜெயிச்சாங்களோ, அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக 2014 ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஆந்திராவில், பீகாரில், வெஸ்ட் பெங்காலில், இல்லை டெல்லியில், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு வியூக அமைப்பாளர்னு ஒருத்தரை எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஒரு நீட்சி தான் இன்றைக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்துருக்கிறதும் பிரசாந்த் கிஷோர் பார்த்துருக்கிறோம். அப்போ இது என்ன ஒரு தாக்கத்தை கொண்டு வருது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மக்கள் மீது ஒரு நம்பிக்கையை இழந்துடுறாங்க. இது ஒரு ஜனநாயக பூர்வமான மக்களுக்கான தேர்தல், மக்களை நம்பி மக்களுக்கு நீங்கள் செய்த நல்லவற்றை, மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்கணும், அதை நம்பி அவர்களிடம் வாக்கை பெற்று, நீங்கள் நன்மதிப்பை பெற்று, நீங்கள் வெற்றி பெற்று, நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு அடிப்படை இதுவே தேர்தல் முறையே இப்போ மாற்றி எல்லாமே ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் இருந்தால் போதும், அவரிடம் அவர் சொல்வதை கேட்டால் போதும், அவர் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் நம்மளை வெளில வச்சிருவார், நம்ம போய் மக்களை பார்க்க வேணாம், மக்களிடம் நன்மதிப்பு பெற வேணாம், அங்கு அந்த தொகுதியை சார்ந்தவற்றை தொகுதியில் சரியான வேட்பாளரை நீங்கள் நியமிக்க வேணாம். இதையும் தாண்டி இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மக்களேட்டே போவேணா, நம்ம இவரை வச்சே ஜெயிச்சிடலாம், நம்மள்ட்ட காசு இருந்தால் போதும், பணத்தை மட்டுமே கட்டி விளையாடக்கூடிய ஒரு ரேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு குதிரை பந்தயம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி இது பணத்தை கட்டுறோம், இவரிடம் காசை கொடுத்தா இவர் நம்மளை வெற்றி பெற வச்சிருவார், இதை வைத்துக்கொண்டு இதில் வரக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது தான் அண்ணன் மறைமுகமாக சொல்கிறாங்க. பணம் கொழுப்புகளால் தான் இந்த மாதிரி பண்ணுங்கிறது ஒரு சொல்லாளர். இது விஜய் அவர்களை மட்டும் நோக்கியான கேள்வி பதில் அல்ல. இது ஒட்டுமொத்த இந்த இந்திய தேர்தல் இதை பொறுத்தவரைக்கும் தேர்தலை எப்படி மக்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, எல்லா கட்சிகளுக்குமான இது ஒரு வார்த்தை தானே தவிர இவர் அப்படி எடுத்துக்க வேணாம். இது விஜயை மட்டும் தாக்கி பேசினாங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்காங்களே, அண்ணன் சந்திச்சிருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 600 கோடி ரூபாயை கொடுத்து ஒரு தேர்தலை நீங்கள் சந்திக்கணும். அந்த கட்சி இன்றும் அன்டெஸ்டட் கட்சி தான், எந்த தேர்தலையும் சந்திக்கலை. அவர்கள் கட்சி 2/2/24 அன்று முதல்ல கட்சி அறிவிப்பு கொடுக்குறார் தலைவர் விஜய் அவர்கள். அந்த கட்சி தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இன்று வரை அவர்கள் எந்த இடத்துலையுமே பெரிதாக மக்களிடம் போய் சேரவில்லை, மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல. அதுக்கப்புறம் தேர்தல்கள் ஒரு மிகப்பெரிய தேர்தல் 24வது தேர்தல் நடந்தது, அதில் பங்கு பெறல. அதுக்கப்புறம் 2 இடைத்தேர்தல் நடந்துச்சு, அதுலேயும் பங்கு பெறல. எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணலையே. நீங்கள் எங்கேயுமே டெஸ்ட் பண்ணால் இன்றைக்கி பிரசாந்த் கிஷோருங்கிற ஒருத்தர் 16லேருந்து உங்களுக்கு 20% வாக்குகள் இருக்குன்னு சொல்கிறத
எந்த அடிப்படையில் நீங்கள் நம்புவீங்க? யாரை நம்புவாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ பிகே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் வச்சு ஆய்வு பண்ணாம விஜய் கிட்ட வந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணிருப்பாங்க. நிச்சயமா அவர் தேர் ஜஸ்ட் புரோக்கர்ஸ். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க 2 பேரையும் இணைத்து இவர்களுக்கு 10% இருக்கு, இவர்களுக்கு 10%, நீங்க நிச்சயமா வென்றுவீங்க, நான் சொல்லக்கூடிய ஐடியாவை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா இதை வைத்து நீங்க பண்ணீங்களா, நீங்க மார்க்கெட்டிங் தானே அது. ஒரு அவருக்கு என்ன, அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து தமிழக இடத்துல வெற்றிக்குளம் வெல்லணும்னு ஏதாவது இது இருக்கா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அவர்கிட்ட கொடுக்குறாரு, விஜய் ஏற்றுக்கொள்ளனா அடுத்து திமுக போவார். திமுக இன்னொரு 100 கோடி அதிகமாக கொடுத்துட்டு அதை விட அதிமுக கொடுத்துச்சுன்னா அதிமுக போவார். இவ்வளோதான். நீங்கள் காசு கொடுக்குறவரை வெளில வைப்பார், அவ்வளோதானே தவிர அவர் வந்து ஏன் நேற்று வந்து திமுக விலக்குன்னா திமுக ரொம்ப நல்லவங்களா, இது மக்களுக்காக சேவை செஞ்சாங்களா? இன்றைக்கி அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியுமா, நான் தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்தேன், இவங்க மக்களுக்கு சரியாக செய்யலை, இந்த நடக்கக்கூடிய அவலங்களுக்கெல்லாம் நானும் பொறுப்புன்னு ஏற்றுக்குவாரா? யார் அவர் பிரசாந்த் கிஷோர்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எங்கேருந்து வந்து இதை கொடுக்குறாரு? அவர் வியாபாரம் பண்ணுறாரு, பிஸ்னஸ் தான் அதில். நீங்கள் யார் வேணாலும் இங்கே மக்கள் என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் நான் அதை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய வியூகத்தை நீங்கள் போட்டிங்கன்னா சரி, அப்படி அதெல்லாம் விட்டுருவோம். இவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து 16% 20% வாக்குகள் இருக்குன்னு. இந்த வாக்குகள் யாரிடம் வந்து பிரிக்க போகிறார்? அதிமுக வாக்கா சொல்லுவாரா, திமுக வாக்கா சொல்லுவாரா? எப்படியோ ஏதோ ஒரு கட்சியிலிருந்து தானே இந்த வாக்குகள் வருது, அப்படி தானே அது. இதை வெளிப்படையாக அவர் சொல்ல முடியுமா? இவர்களோட வாக்கெல்லாம் நீங்கள் பிரிச்சிட்டீங்க, இந்த தடவை திமுகவுக்கு போட்ட வாக்குகள்லாம் விஜய்க்கு வரப்போகுது சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? சரி, அதை விடுங்க. பணம் கொடுக்க மாட்டோம். போன தடவை நீங்கள் திமுகவுக்கு வேலை செஞ்சீங்க, 600 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கினீங்க, 600 கோடி ரூபாய் உங்களுக்கும் கொடுத்து மக்களுக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் குவார்டர் கோழி பிரியாணி போட்டு தானே இது வென்றாங்க. அப்போ இது பணக்கொழுப்பு தானே, இது பணக்கொழுப்பு தானே. இது பணத்தை கொடுத்து நீங்கள் விலைக்கு வாங்குறீங்களா ஓட்டை. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு நேர்மையாக தேர்தலை சந்தித்து ₹1 காசு கொடுக்காம தினசரி அந்த இடத்துல வந்து நின்று மக்களை நேரடியாக சந்தித்து நாங்களே சொந்தமாக சாப்பாடு உணவு ரெடி தயார் பண்ணுறோம், உணவு தண்ணீர் இருக்கை எல்லாத்தையும் நாங்கள் போக்குவரத்து நாங்கள் வர்றதுக்கான செலவு எல்லாமே நாங்களே செலவு பண்ணி ஒரு தேர்தலை சந்திக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஒரு 600 கோடி ரூபாய் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி சந்தா இருக்கு. உண்மையை சொன்னப்போனா அது பணக்கொழுப்பு தானே. இதை தான் என்ன அவர் சொல்கிறாங்க. இது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்தது தான் அது. ஆனால் அதே சமயம் தாவேகா சார்பில் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீமான் அவருடைய பேச்சுக்கு வந்து டெபாசிட் வந்து பறிபோகிற ஒரு கட்சினா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான். தொடர்ந்து தேர்தலில் வந்து நிற்கிறாங்க, ஆனால் எல்லா தேர்தலையுமே வந்து கட்டுத்தொகையே வந்து இழக்கிறாங்க. தோக்கிறதுக்குனே இருக்கிற ஒரு கட்சியாக வந்து என்டிகே இருக்குது. உங்களுக்கு வந்து எங்களிடம் தேர்தல் வகுப்பாளருக்கு வந்து பேசுவது, கலந்து ஆலோசிப்பது, அவங்களுடைய அறிவுகளை வந்து எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது உங்களுக்குலாம் ஒரு பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற பார்வையில் வந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக வெற்றி கழகம் அதோட ஸ்போக்ஸ் பர்சன் அவர் தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு யதார்த்த உண்மை தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எண்ணற்ற மக்கள் போராட்டங்கள், எண்ணற்ற மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்வை கண்ட கட்சி. பல இடத்துல மக்களோடு மக்களாக நின்று இன்றைக்கும் பல, நீங்கள் 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், இல்லை பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், அரிட்டாப்பட்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், அணு உலை போராட்டமாக இருக்கட்டும், கூடங்குளம் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நாம் தமிழர் கட்சியின் முக்கியமான பங்கு வச்சிருக்கு. இவர்கள் சொல்ல பாரு, நாங்கள் வந்து வெறும் தேர்தலில் நின்னோம் வாக்குகள் வாங்கலாம் அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த 600 கோடி, அதில் வெறும் 50 கோடி எங்களுக்கு கிடைச்சா போதும், வெறும் 50 கோடி இருந்தால் போதும், இந்த மண்ணில் நாங்கள் வெல்லலாம். அது முக்கியம் இல்லை, அது நோக்கம் இல்லை. நீங்கள் பணத்தை போட்டு பணத்தை எடுக்க வியாபாரம் இல்லை. அவர் சொல்றாரு இல்லையா, நாங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சோம், நாங்களும் ஜெயிக்கிறதுக்கு தான் கட்சியில தொடங்கி இருக்கோம். சட்டசபையில பேசாததுக்காக நாங்க வந்து பேசுறதுக்கு நீங்க என்ன யுக்தியை தொடர்வீங்க? நீங்க 600 கோடி ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, யார் காசு இது? யாரிடம் நீங்க வாங்கிய காசு? எதற்காக? இது நேர்மையா சம்பாதிச்ச காசு? நீங்க வெளிப்படையா சொல்ல முடியுமா? 600 கோடியை நீங்க வந்து முதலீடு பண்ணி நீங்க வெல்றதுக்காக வர்றீங்களா? இல்ல, இன்னும் பிகேவும் விஜய் வந்து ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்து போடலையே. போடுறது எதுக்கு? இலவசமா பண்ணி கொடுப்பாரா? பிரசாந்த் கிஷோர் இலவசமாக விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்து கொடுப்பாரா? பணம் இல்லாமல் வேலை பார்த்து கொடுப்பாரா? 600 கோடி யாரோட காசு? விஜய் அவர்கள் கொடுக்க போறாரா? வெளிப்படையா சொல்லுவாரா, நான் சம்பாதித்த காசு 600 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு? அது நீங்க மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்கீங்க? அந்த காசு எடுத்து நீங்க மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல? மக்களுக்கு செய்யுங்க. அடிப்படை வசதிகள் எவ்வளோ இல்லாமல் எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்காங்களா, நீங்கள் அதுக்கு செய்யலாம்ல? அப்போ நீங்கள் இந்த 600 கோடியை போட்டு ஒரு வியாபாரமாக்குறீங்க. வியாபாரத்துக்கு நீங்கள் வந்து ஒரு முதலீடு செய்கிறீங்க.
இந்த முதலீடை போட்டு நீங்கள் லாபம் மீட்டர் தான் பார்ப்பீங்களே தவிர மக்களுக்கு நான் 600 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன், இனிமேல் நான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? இல்ல, தேர்தல் வியூக வகுப்பாளருடைய உத்தியை வந்து இப்ப எல்லாம் வந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பயன்படுத்துவது வந்து இயல்பு. இதெல்லாம் வந்து நடைமுறையில எல்லாத்துக்குமே வந்து பாசிபிலிட்டி ஆகுது, அதுக்காக வச்சிருக்கோம். இதுல போய் என்ன தவறு இருக்கு? இல்ல, இதற்கு முன்னாடி யாருமே தேர்தலில் வெல்லலையா? மக்கள் அபிமானத்தை பெறலையா? மக்களின் நம்பிக்கையை பெறலையா? எம்ஜிஆர் அவர்கள் இப்படிதான் ஒரு இதை நடைமுறைப்படுத்தினாரா? கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களாம் இப்படிதான் இருந்தாங்களா? இல்லையே. அவர்கள் மக்களை நம்பி நேரடியாக மக்களோடு போய் பேசினாங்க, மக்களின் அபிமானத்தை பெற்றாங்க, மக்களின் நன்மதிப்பை பெற்று வெற்றி பெற்றாங்கல்ல. ஒவ்வொரு கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் இருக்காருங்க, கிளை பொறுப்பாளர் இருக்காருங்க, மண்டல பொறுப்பாளர் இருக்காருங்க. அங்கே உள்ள நீங்கள் உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, 84 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் அவங்கள நம்பலை, அப்படி தானே? அப்போ அவரோட திறமையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்கள் உங்களுக்கு வென்று கொடுப்பார்னு நம்பிக்கை இல்லை. யாரோ ஒருத்தர் உங்களுக்காக வந்து வேலை செஞ்சு அவர் தான் வென்று கொடுப்பாருன்னா இப்போ இத்தனை பேர் இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இவ்வளோ பேர் உங்கள் கட்சியில் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? பொய்யான இது கொடுத்துருக்கீங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை? இத்தனை பேர் சேர்ந்தாங்க, இவ்வளோ பேர் எங்கள்கிட்ட உறுப்பினர் இருக்காங்க, இத்தனை இடத்துல நாங்கள் வந்து கிளை பொறுப்பாளர் போட்டோங்கிறது அப்போ பொய்யா? அது ஏற்றுக்கொள்வாரா? இதே ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாரா? அப்போ இவங்களெல்லாம் நான் நம்பலைங்க, எங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் ஆளே கிடையாதுங்க, இத்தனை பேர் இல்லைங்க, நாங்கள் நம்புறது பிரசாந்த். அவர் வந்து என்ன சொல்கிறாரோ, இந்த இடத்துல நின்றுனா நிற்பாருங்க விஜய், இப்படி மேக்கப் போட்டு வந்து நின்றுனா நிற்பாருங்க, இதை பேசுனா பேசுவாருங்க அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. அப்படியாப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அங்கே வெல்ல முடியலங்க. பீகாரில் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சாரு, வெல்ல முடியல. பல டெபாசிட் வாங்க முடியல அவரால், தோல்வி விட்டுறாரு. அடுத்த தேர்தலில் தானே சட்டமன்ற முதல்ல பண்ண முடியல. ஏன் முதல்ல பண்ண முடியல? அவர் சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, அவருக்கே அதை செய்ய முடியல. ஏன்? அப்போ நீங்கள் மக்களை நம்புங்க, மக்களோடு மக்களாக நிற்கிற கட்சியை கொச்சைப்படுத்தாதீங்க. நேர்மையாக தேர்தலை சந்திக்கிற கட்சியை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீங்க. ₹1 பணத்தை காசை கொடுத்து ஓட்டு வாங்காத ஒரு கட்சியை கொச்சைப்படுத்தாதீங்க. இன்று வரை நேர்மையாக யாரிடமும் கூட்டணி வைக்காமல் எந்த சமரசம் செய்யாமல் ஒரு கட்சி இந்த மண்ணில் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை பேசி வருகிற அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள். நேர்மையாக ஒரு கட்சி இந்த மண்ணில் விதைச்சி இன்னைக்கு வந்து 36 லட்சம் பேருடைய நன்மதிப்பை பெற்று ஒரு கட்சி 8% அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வளர்ந்துருக்கு. எந்த கட்சியாக நடந்திருக்கா இந்த இடத்துல சொல்லுங்க? அப்பேற்பட்ட கட்சி நீங்க போற போக்கில் கொச்சைப்படுத்துறீங்களே. நாங்க இந்த மாதிரி யாரையாவது பயன்படுத்தணுமா? இல்லை அண்ணன் அதான் சொல்றல, எங்களிடம் 100 பேர் இருக்கான், 1000 பேர் இருக்கான், இந்த மாதிரி வேலை செய்யறது, களத்துல வேலை செய்யறதுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்யற அத்தனை பேர் இருக்கான். எங்கள்கிட்ட பணம் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு. பணம் இல்லாத ஒரே காரணத்தினால நீ இவர் சொல்றாருல டெபாசிட் வாங்கலன்னு, அதுக்கு ஒரே காரணமா தான் நீங்கள் சொல்வது போல ஒவ்வொருத்தருக்கும் நோட்டுக்கும் ஓட்டுக்கு காசை கொடுத்து ஏமாற்றி பொய் சொல்லி வாக்குகளை பறிச்சிருந்தால் 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், குவார்டர் கொடுக்குறேன், கோழி பிரியாணி கொடுக்குறேன், சாதி பேரால் மதத்தின் பேரால் பிரிவுபடுத்தி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கணும்னா வாங்கியிருப்பாங்க. நாங்கள் நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறதுனால தான் இந்த சிக்கல் இருக்கோம். இருந்தாலும் நாங்கள் சமரசம் இல்லாமல் நிற்கிறோம். அதுக்கு பாராட்டுங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து என்டிகேவுக்கு கிடைத்த ஓட்டுகள் என்பது பாஜகவுடைய ஓட்டுகள் தான் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் நிறைய பேர் ஒரு போஸ்ட்லாம் போட்டு வராங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? நீங்கள் முதல்ல தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம், ஒரு வாக்கு கூட வாங்க மாட்டேன்னுங்க. பெரியாரை நீங்கள் சொல்லிட்டீங்க, பெரியாரை தொட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு வாக்கும் கிடையாது, நீங்கள் எப்படி தேர்தலில் அங்கே வந்து வாக்குகள் வாங்கிடுற பார்த்துருவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட்டி போட்டிங்களா, நீங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணிடுறீங்க, பரப்புரை எப்படி பண்ணிடுறீங்கன்னு பார்த்துருவோம் அப்படின்னாங்க. ஒவ்வொன்றா சொல்லி பார்த்தாங்க. எல்லாத்தையும் கடந்து வந்தோம். நீங்கள் போன தடவை வாங்கின வாக்குகளை வாங்கிட்டீங்கன்னாவே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. இப்போ அதோட 2 மடங்குக்கு மேலே வாக்குகளை வாங்கியிருக்கோம். எந்த இடத்துல ஒரு பாஜகக்காரரோ ஒரு அதிமுகக்காரரோ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க? அது சிந்திக்க வேணாமா? அவங்க போன தடவை வாங்கின வாக்குகளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதை விட ஒரு கொஞ்சம் வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது. இத்தனைக்கும் உங்களுக்கு அதிமுக போட்டியிடலை, பாஜக போட்டியிடலை, தமிழ்மான காங்கிரஸ் அந்த கட்சி எதிர்த்து நின்ன முதல்ல நின்ன கட்சி போட்டியில, யாருமே போட்டியில் நாம் தமிழ் மட்டும் தான் போட்டியிட்டது. இத்தனைக்கும் நாங்கள் பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாரை சொன்ன தவறான விஷயங்களை நாங்கள் தோலிழுத்து காட்டி நாங்கள் அந்த தேர்தலில் நின்னோம். அப்பேற்பட்ட இடத்திலே எங்களுக்கு வந்து 2% மேலே வாக்குகள், 2 மடங்காக வாக்குகள் வந்திருக்கு, 24,000 வாக்குகள் வந்திருக்கு. நாங்கள் இதுவே கம்மின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பணத்தை கொடுக்காமல் பயந்துட்டீங்க, நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க. அந்த இடத்துல வேறு வழியே இல்லாமல் தெருவா அவங்கள நடக்க வச்சு 500 ரூபாயும் 1000 ரூபாயும் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலைனாலும் பரவாயில்ல, நாம் தமிழருக்கு வாக்களிச்சிடாங்க. நீங்கள் நோட்டாக்கு வேணாலும் போடுங்க, ஆனால் நீங்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிச்சிடாங்கன்னு காசு கொடுத்த நிகழ்வுலாம் நடந்திருக்கங்க. அது பரவாயில்லைங்க, அது கூட பரவாயில்ல. இது தொடர்ச்சியாக எல்லா தேர்தலும் கள்ள ஓட்டு போட்டாங்க. எதிர்த்து நிற்கிற நாம் தமிழர் கட்சி தானே, உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைல்ல, பயமே இல்லைல்ல, ஒரு சாதாரண கட்சி தானே.
அப்புறம் ஏன் நீங்கள் கள்ள ஓட்டு போடணும்? வெளிப்படையாக ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு வந்து என் ஓட்டை போட்டுட்டாங்க, நான் போகிறேன், அவ்வளோதான், அவங்க ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. 40 ஓட்டை ஒரு ஆள் போடுறாரு. இது எல்லாமே அந்த அந்த ஈரோடு களத்தில் நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு வெற்றியா? நீங்கள் கூசி நாணி குறுக வேணாமா திமுக கட்சி? சொல்லுங்கள். இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கிற கட்சின்னு சொல்கிறீங்க, இவ்வளோ வென்ற கட்சிங்கிறீங்க, சித்தாந்த அடிப்படை கொள்கை அடிப்படையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், நாங்கள் பெரியாரின் வாரிசுகள், கலைஞரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள் அப்படின்னு மாறத்தட்டி சொல்கிறீங்களே, வார்த்தைக்கு வார்த்தை. வெக்கப்படாமல் நீங்கள் இன்றைக்கும் காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு தானே எங்களே ஜெயிக்க முடியுது. ஏன் நீங்கள் துணிச்சு தேர்தல் நின்றுங்க? நான் சொல்கிறேன் 1 லட்சம் வாக்குகள் வாங்கினீங்க, நான் சொல்கிறேன் 24,000 வாக்கும் என் வாக்குன்னு நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி சொந்தமான வாக்கு, அவர்களுக்கான வாக்கு, அவர்களுக்கு போடப்பட்ட வாக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த 1,20,000 வாக்கில் எத்தனை வாக்கு உங்கள் வாக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் இத்தனை ஆண்டுகள் 5 முறைக்கு மேலே நீங்கள் வென்று இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்களேன் வெளிப்படையா, எனக்கு 50,000 வாக்குப்பா என்னோடது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். 12 கூட்டணிங்க, அதில் 12 கட்சி கூட்டணி, கள்ள ஓட்டு, என்ன காசு கொடுத்த ஓட்டு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களோட ஓட்டை பாஜக ஓட்டுன்னு சொல்லலாமா? என்ன இது நியாயம்? மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. 26 தேர்தலில் சரியான பாடம் போட்டுவாங்க. 2026ல் சீமான் வைத்திருக்கக்கூடிய பிளான் தான் என்ன? எல்லா கட்சிகளும் வந்து அவங்கவுங்க சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களை முண்டி அடிச்சுட்டு போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. சீமானுடைய பிளான் என்ன? இல்லை, எங்களுக்கு அந்த தேர்தல் வியூகம் அதெல்லாம் மறுபடியும் நான் சொல்கிறேன், அண்ணன் அவர்களுக்கு 1000 மேலே யோசனைகள், ஆலோசனைகள், இல்லை அவருக்கான யுக்திகள் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், எங்களால் வெல்ல முடியாத ஒன்று இவர்கள் பணத்தை கொடுத்தும் வாக்கில் பறிக்கிறது மட்டும்தான். சரிங்களா? நேர்மையாக இவர்கள் தேர்தலை சந்தித்தால் நாங்கள் எப்போவோ வென்று சட்டமன்றத்துக்கு போயிருப்போம். அது மட்டும்தான் இங்கே தேவைப்படுது. எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா தேர்தல் அமைப்புகளும் சரி, எல்லாம் இதை சரியாக நடத்துவதற்கு முற்பட்டார்கள் என்றால், இதை ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்றிருந்தால் 26இல் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிப்பது யாரும் அசைக்க முடியாது, மாற்ற முடியாது. நேர்மையாக நீங்கள் தேர்தல் செஞ்ச இது ஒட்டு தான் வியூகம். நீங்கள் இந்த வியூகம் தான் தேவை. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், மக்களிடம் நாங்கள் வந்து நெருங்கி நாங்கள் சென்று விட்டோம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னா தெரியாத இடமே கிடையாது. எல்லோரிடத்திலும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் எங்கள் கட்சியின் கோட்பாடும் கொள்கையிலும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு பணபலம் இல்லை, இவ்வளோதான். இந்த பணபலத்தை வைத்து கொண்டு தான் இந்த திமுகவாக இருக்கட்டும், இல்லை வரப்போகும் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் திட்டங்களை வகுக்கிறது இந்த பணத்தை வைத்து தான். மித்தபடி எதுவுமே இல்லை. நாங்கள் நேரடியாக மக்களோடு கூட்டணி வைத்து மக்களோடு தான் நிற்கிறோம். அப்படிங்கும்போது நாங்கள் ஓராண்டு, எனக்கு தெரிந்து 1 ஆண்டுக்கு மேலாகுது, 2 ஆண்டுக்கிட்ட நெருங்கிருச்சு. நாங்கள் வந்து வேட்பாளர் அன்னை பாதி இடத்துக்கு நியமிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக தேர்தல் வியூகங்களுக்கு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் கிளைகள் போட்டப்பட்டு எல்லா இடத்துலையும் மிக வேகமாக வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதில் மாற்றுக்கிறது இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வரும். ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் மண்ணில் ஏற்படுத்துங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. அதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு தொடர்ச்சியாக வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய மாநில ஒருங்கிணைப்பாளர் வெற்றிக்குமரன் அவர்களாக இருக்கட்டும், தென் சென்னை மாவட்ட செயலாளர் புகழேந்தி மாறன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க நிறைய பேர் வந்து எல்லாமே போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அந்த கட்சியில் வந்து இணைந்திருக்காங்க. ஏன் நிறைய பேரை தன் கூட வந்து ட்ராவல் பண்ணி ஒரு நண்பராக, தோழராக, ஒரு தளபதியாக கூட இருந்தவங்க அத்தனை பேர்த்துமே வந்து சீமான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இழக்கிறார்? என்ன காரணம்? இல்லை, இது முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள வாழ்த்துறேன். நான் அங்கேயாவது நல்லபடியாக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய மூத்தவர்கள், கட்சியில் பலகாலமாக அண்ணனோடு நெருங்கி பழகியவர்கள், கட்சிக்கு நிறையா அவரோட பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்குது, பல குறைகள் இருக்குது. கட்சி தலைமை ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர்களை கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை நாம் பெரிய அளவில் நம்ம விமர்சனம் செய்து அவர்களை காயப்படுத்துகிறதோ, அதை அவதூறு பரப்புறதோ எனக்கு தேவையில்லை. ஆனால் அவர்கள் என்ன வார்த்தைகளை, என்ன விஷயங்களை அவர்கள் வெளியே பேசுகிறாங்க, கட்சியை பற்றி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, இல்லை அண்ணனை பற்றி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க வச்சு தான் நம்ம வந்து அதுக்கான பதில் சொல்ல முடியுமே தவிர, இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறதோ, இல்லை ஏதோ ஒரு தவறுகள் செய்து அதற்கான சரியான விளக்கங்கள் கொடுக்காமலையோ, அதை தலைமை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையோ, இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நிகழ்வுகள் நடக்கும். ஒரு மாநில பொறுப்பில் இருக்கலாம், மண்டல பொறுப்பில் இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு பல வியூகங்கள் அமைக்கப்பட்டு அவங்களுக்கான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இந்த வேலை
திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த வேலை திட்டங்கள்லாம் அவங்க சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அது வந்து நிறைய தவறுகள் நடந்திருக்கும், குளறுபடிகள் நடந்திருக்கும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்லி பல தடவை வந்து வார்னிங் கொடுத்துருப்பாங்க, எச்சரிச்சிருப்பாங்க, இதை மாற்றிக்கொள்ளுங்க. அதெல்லாம் நடக்காதனால இந்த நீக்கம், இந்த கட்சியிலேருந்து விலகி போகிறது இதெல்லாம் நடந்திருக்குமே தவிர, இல்லைன்னா இவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்திருக்கலாம். ஸோ தான் எதிர்பார்த்து வந்தது நடக்கவில்லை, நாம் வந்து அந்த அந்த இடத்தில் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லைங்கிறனால கூட நகர்ந்து போயிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றாமல் அதை கடந்து போகணுன்னு தான் என்னோட விருப்பமாக இருக்குது. சமீபத்தில் விலகிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் கூட சீமான் அவர்களோட சினிமா காலத்திலேருந்து எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணவர்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஆண்டு கால நட்பு அது இழக்கிறாரு அப்படின்னா, அப்போ சீமானிடம் ஏதோ ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் அப்பப்போ மாறுறாரோ அப்படின்னு தோணுது. இல்லை, அவர்கள் பேசியிருக்காரு. நான் 2-3 காணொளிகள் மட்டும் சின்னதாக கிளிப்பிங் மட்டும் நான் பார்க்குற மாதிரி இருந்தது. அண்ணன் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்திலேருந்து விலகி போகிறாரு, அண்ணன் வந்து சங்கி சகதோழன் என்று சொல்லிவிட்டார், பாஜக பக்கம் சாய்கிறார், ஆர்எஸ்எஸ்ஸின் பின்புலமாக வருகிறாரோ, குருமூர்த்தியை பார்த்து விட்டார். இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக காணொலிகள் நான் பார்த்துட்ருக்கேன் அவர் பேசினதை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. ஏன்னா அண்ணனோடு நகமும் சதையுமாக தோளுக்கு தோளாக நின்ற ஒருத்தர் இன்றைக்கி வந்து இப்போ கட்சியை விட்டு ஒதுக்கப்படுகிறார், ஓரங்கட்டப்படுகிறார்னு உடனே இந்த மாதிரி ஒரு அவதூறுகளை பரப்புறது வந்து எத்தனையோ இடர்களையும் எத்தனையோ பேச்சுக்களையும் எதையும் தாண்டி தான் இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கார். இன்றைக்கி சொல்லலை, அவர்கள் பாஜகவோட பி டீமு சங்கிகள் அப்படின்னு சொல்லலை, இன்றைக்கி சொல்லலை. இன்றைக்கி ஜெகதீஷ் பாண்டியன் வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்லலை. அவர் இருக்கும்போது பல ஆண்டுகளுக்கு முன்பாக 2016 தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் முதற்கொண்டு வைக்கிற இது வந்து எங்களை வந்து சங்கி, பிஜேபி பி டீமு, இவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆனால் இன்றும் ஒரு இடத்துலையும் தடம் மாறாமல் தொடர்ச்சியாக மிக மூர்க்கமாக பாஜகவை, அவர்கள் சித்தாந்தத்தை, சங் பரிவார் அமைப்புகளை முழுமையாக முற்றிலுமாக அவர்களை எதிர்த்து களம் காண்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்கிறது அவர் மனசாட்சிக்கே தெரியும். வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிட்டு போகணுங்கிறக்கா இந்த மாதிரி அண்ணன் மீது ஒரு அவதூறை பரப்பி கொண்டு போயிடுறார். இதுவும் காலப்போக்கில் இன்னொரு 2 நாள் பேசுவார், 2 சேனலில் பேசுவார், அதுக்கப்புறம் அதை மாட்டிக்கிட்டு திருப்பி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே பல பேர் பேசியிருக்காங்க, கடந்து போயிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். தொடர்ச்சியாக இவர்கள் பார்க்க தான் போகிறாங்க நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எப்படி இருக்குது, அதை எப்படி கொண்டு போகிறாங்கிறது பார்க்கலாம். திரள் நிதி வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள சீமானுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து ஒரு திறமையானவங்களா ஒரு விஷயத்த சொல்லும்போது அது அவங்களுடைய தகவல் எல்லாம் பெறுவது அப்படிங்கிறது வந்து சீமானுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும், ஆச்சரியம் என்று அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காங்க தாவேகா இணை செயலர் சம்பத்குமார். இல்லை, அவருக்கெல்லாம் இன்னும் புரியல. அவருக்கு இப்போ தான் தொடர்ச்சியாக இப்போ தான் அரசியலுக்குள்ளே வர்றாங்க. அரசியல் என்னென்னு திரள் நீதினா என்னென்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு, அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கொண்டு, தீகா முதற்கொண்டு எல்லோரும் திரள் நீதி திரட்டி ஒரு அமைப்பையும் ஒரு இயக்கத்தையும் ஒரு கட்சியும் தொடங்கி நடத்தி கொண்டவர்கள் தான் எல்லாருமே. அப்படி தான் தொடங்கப்படுது. அதுதான் சரியான முறை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மக்களிடம் போய் நான் சொல்லும் கருத்து சரி, என்னோட கொள்கை சரி, என் சித்தாந்தம் சரி, எனக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் பணம் கொடுப்பீங்க இல்லையா? ஆமாப்பா, இவர் பேசுகிறது சரிப்பா, இவர் சொல்கிற கருத்து சரிப்பா, இவர் நல்லா வரணும்ப்பா, இவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும்ப்பான்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் அவர்களிடம் பறிக்க போகிறதில்ல, நீங்கள் அவர்களை ஏமாற்றி வாங்க போகிறதில்ல. உங்களை பிடித்தால் தான் அவர் பணம் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒரு கட்சி ஒரு ஜனநாயக அடிப்படையில் சமத்துவமாக எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோருக்குமான ஒரு கட்சியாக வளரும்போது நீங்கள் எல்லோரோட பங்களிப்பு அங்கே தேவைப்படுது. அப்போ அந்த பங்களிப்பை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. அப்படி கிடையாது. அவங்க பங்களிப்போடு ஒரு கட்சி வளர்ந்து வருது. அவர்கள் கொடுக்கக்கூடிய திரள் நிதிங்கிறது கட்சி வளர்ச்சிக்கு கொடுக்கப்படுது. கட்சி வளர்ச்சி இதை நோக்கி நீங்கள் வந்து வாங்கி ஒரு மேடை அமைக்கிறா இருக்கட்டும், அப்போ அவங்களுக்கு ஒரு பெருமிதம் இருக்குல்ல, நானும் என்னோட பங்களிப்பு இருக்குடா, நான் கொடுத்த இடத்துல இந்த மேடை இப்படி தான் ஒரு கட்சி வளரணும், இதுதான் சரியான முறை. உங்களை மாதிரி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு நீ ஒரு 100 கோடி இப்போ இன்வெஸ்ட் பண்ணு, நான் ஜெயிச்சு வந்தோன்னே உனக்கு நான் 200 கோடி தர்றேன், அது சரியான முறை இல்லையே. நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றுறீங்களா? நாளைக்கு அப்போ அவன் என்ன பண்ணுவான்? கான்ட்ராக்ட் போடும்போது ரோடு போடும்போது என்ன பண்ணுவான்? அவன் சரியாக போட மாட்டான். 6 மாதம் இல்லை, 1 மாதத்துலேயே பிடிக்கிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து வேலூரில் வந்து ஒரு ஆற்று பாலம் அடிச்சுட்டு போணுச்சுல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கட்சி மிகப்பெரிய ஆபத்தான இன்றைக்கி பல இடத்துல வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு
பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக அந்த மாவட்ட பொறுப்பாளர்களே வந்து காணொலி வெளியிடுறாங்க. எங்கள்கிட்ட காசு கேட்குறாங்க, எங்களுக்கு சாதியை பார்த்து மறுக்கிறாங்க, எங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் கொடுக்கலன்னு சொல்லி தமிழக வெற்றி அதை பார்க்கணும். அவங்க அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. நாம் அதுக்குள்ளே போக விரும்பல. நாமல் இன்றைக்கும் அவர்களை வந்து ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம். நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு பேசும்போது நீங்கள் குறுக்கில் வந்து நீங்களாக தான் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கொள்கை முரண்கள் இருக்குது. அதை நாங்கள் சுட்டி காட்டுறோமே தவிர நீங்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்களுக்கு திமுக என்ற கட்சியை எதிர்க்க வேண்டும், அவர்கள் சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும். அது இந்த மண்ணுக்கு தேவையில்லாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களை நாங்கள் அப்படி நினைக்கல. நீங்கள் வளர்ந்து வர வேண்டும், சரியான ஒரு பாதையில் நீங்கள் எடுத்துகிட்டு வர கட்சியை கொண்டு வர வேண்டும் என்றுங்களே எல்லளவு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை திரள் நீதினா என்னன்னு தெரியாதது, எதற்காக பண கொழுப்புன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் புரியாமல் பேச வேணாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.